மதியானம் 2:30க்கு மேல தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மதியானம் லஞ்ச்சு, கிச்சன் கிளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். வருஷத்துக்கு வருஷம் வெயில் தாக்கம் அதிகமா தான் இருக்குது. இந்த வருஷம் சம்மர்ல ரொம்பவே வெயில் அதிகமா இருக்குது. நம்மள இந்த மாரி ஏதாவது சாப்பிட்டு ஹைட்ரேட்டா வச்சுக்க வேண்டியதா இருக்குது. ஜூஸு, பழங்கள்னு. அதுலயும் வாட்டர் மெலன் ரொம்பவே நல்லது. சீசன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கிடைக்கிறப்ப, நம்ம முடிஞ்ச அளவுக்கு அத வாங்கி சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். இந்த ஃப்ரூட்ட கடையில வாங்குறப்ப கட் பண்ணி உடனே சாப்பிடலான்னு சொன்னாங்க. சரின்ட்டு கட் பண்ணா, இன்னும் கொஞ்சம் பழுக்க வேண்டியது இருந்துச்சு. வேற வழி இல்ல கட் பண்ணதுனால அதையும் சாப்பிட்டாச்சு. லஞ்ச் முடிச்சு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் பழத்த கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. மதியான நேரம்னாலே தூங்கலன்னா கூட கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுது. அதனால வாட்டர்மெலன் சாப்பிட்டு கிச்சன்ல இருந்த சின்ன வேலைய முடிச்சுட்டு தான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் மேல தான் வேலைய ஸ்டார்ட் பண்ணுவேன். கிச்சன்ல இருந்த சின்ன வேலையே இதுதான். கருவேப்பில ஃப்ரெஷ்ஷா கிடைச்சுச்சு. அத பார்த்த உடனே கருவேப்பில பொடி செய்யலான்னு சொல்லி ஆசை வந்துச்சு. கருவேப்பில பார்க்கவும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நல்ல இளம் கருவேப்பிலையா இருந்துச்சு. அதனால கிடைச்ச அளவுக்கு இத யூஸ் பண்ணி கருவேப்பில பொடி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு 2 டைம்ஸ் நல்லா உப்பு, மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டு, நல்லா அந்த தண்ணிய ட்ரைன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சுட்டேன். ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4:30க்கு மேல தான் கிச்சனுக்கே வந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸா அவல் தான் ரெடி பண்ணேன். சிவப்பு அவல். இது நார்மலா கடையில வாங்குற பேக் இல்ல. இது கைக்குத்தல் அவல். அதனால இத எப்பவுமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். கைக்குத்தல் அவல்ங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியுமே அதிகமா தேவைப்படும். ஸோ அவல ஹாட் வாட்டர் ஊத்தி ஊற வச்சுட்டு, பாலையும் அடுப்புல வச்சுட்டு, சம்மர்ங்கிறதுனால சின்னதா ஈவினிங் ஒரு குளியல போட வேண்டியதா இருக்குது. எத்தன தடவ குளிச்சாலும் இந்த வெயிலுக்கு பத்தாது போல. அப்படி வேர்த்து கொட்டுது. அதனால பால் அடுப்புல வச்சுட்டு குளிக்க போயாச்சு. அவல நாட்டு சர்க்கரை, தேங்காய் பூ போட்டு ரெடி பண்ணிட்டு, கையோட டீயையும் போட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீயும் குடிச்சாச்சு. காலையில ஊற வச்சிருந்த பாசிப்பயிறு இருந்துச்சு. பூஜா ரூமுக்கு கோலம் போடுறதுக்காக பச்சரிசியும் காலையில ஊற வச்சுட்டேன். கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பச்சரிசி அரைச்சு மாக்கோலமும் போட்டுருவேன். பூஜா ரூம் மாக்கோலம் போடுறதுனால ரொம்பவே மங்களகரமா இருக்குது. அதனால அத விடாம இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ரீசென்ட்டா ஒரு 1 இயர் கிட்ட. அது பார்க்கவே ரொம்ப ப்ளசன்ட்டாவும் இருக்குது. ரொம்பவே பாசிட்டிவ் வைபாவும் எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி வீடு ஃபுல்லா பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாரி பார்த்து பார்த்து எதையாவது செய்றோமோ, அந்த மாதிரி நம்மளையும் பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு, அதாவது நம்மளோட தாட்ஸ் பாசிட்டிவா இருந்தா தான் நம்மளால பாசிட்டிவா இருக்க முடியும். ஆனா நம்மள நெறைய பேர் செய்ற தப்பு என்னன்னா, நெகட்டிவ் தாட்ஸ நம்மளுக்குள்ளேயே நெறைய விதைச்சிடுறோம்னே சொல்லலாம். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க இருக்க கண்டிப்பா நம்மளால பாசிட்டிவ் வேர்ல்டுக்குள்ள வரவே முடியாது. கண்டிப்பா இருக்கிற விஷயத்தலாம் நம்மளால நெகட்டிவா மட்டுமே தான் பார்க்க முடியும். நம்மகிட்ட இருக்கிற எதுவுமே நம்மளுக்கு ப்ளஸ்ஸா தெரியவே தெரியாது. மைனஸா தான் தெரியும். நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு நம்ம சொல்லப்போனா அது நெறைய இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட்டா நான் நெனைக்கிறது தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்க இருக்க நம்மகிட்ட இருக்கிறது எதுவுமே நம்மளுக்கு பிடிக்காம போகும்னே சொல்லலாம். ஸோ அந்த தாழ்வு மனப்பான்மை நம்மளுக்குள்ள இல்லாம பார்த்துக்கங்க. இருந்தா கூட அது எப்படி நம்மள விட்டு போக வைக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. அதுக்கு தேவையான முயற்சியும் நம்மளால மட்டும் தான் செய்ய முடியும். இந்த தாட் நம்மள விட்டு போகணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு மேல இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு கீழ இருக்கிறவங்க தான் பார்க்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மள விட நம்மள சுத்தி இருக்கவங்க, நம்ம சார்ந்தவங்க கொஞ்சம் வசதியா இருக்கலாம் பொருளாதார ரீதியா. அத பார்த்து நம்மளால இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நம்ம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அத ஃபீல் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலா நம்மளுக்கு கீழ அதாவது நம்மள விட கொஞ்சம் வருமானம் கம்மியா இருக்கிறவங்கள பார்த்து நம்மள தேத்திக்கணும். இந்த அளவுக்கு இல்லாம ஓரளவு நம்ம இப்படி இந்த ஸ்டேட்டஸ்ல நம்ம நல்லா இருக்கோம். அப்படிங்கிற தாட் நம்மளுக்குள்ள வந்துட்டாலே போதும். நம்மளோட மைண்ட் கொஞ்சம் பாசிட்டிவா ஆகுங்கிறது என்னோட தாட். அதுபோல நம்மள விட ஒருத்தவங்களோட லைஃப் நல்லா இருக்குது. நம்மளோட லைஃப் இப்படி ஆயிருச்சே அப்படிங்கிறத நினைக்காம, நம்மளுக்கு அடுத்த நிலையில இருக்கிற அதாவது இவங்க லைஃப்க்கு நம்ம லைஃப் பரவாயில்லப்பா அப்படிங்கிற தாட்ட நம்மளுக்குள்ள கொண்டு வந்துட்டாலே, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்குள்ள பாசிட்டிவ் வைப் இன்கிரீஸ் ஆயிரும். அத விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வசதியா இருக்காங்க, நம்ம கம்மியா இருக்கோம். அவங்க நெறைய படிச்சிருக்காங்க, நம்ம படிக்கல. அவங்க அழகா இருக்காங்க, நம்ம அழகா இல்ல.
இப்படின்னு நம்ம வந்து மத்தவங்கள பார்த்து பார்த்து நம்மகிட்ட இருக்கிற எந்த ப்ளஸ்ஸுமே நம்மளுக்கு தெரியாம எல்லாத்தையுமே நம்ம மைனஸ் ஆக்கிட்டோம்னா, கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல ஃபுல்லாமே நம்மளுக்கு பிடிக்காம தான் போகுமே தவிர, எந்த ஒரு புது மாற்றமும் நம்மளுக்கு நடக்காது. அதுவும் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். இவ்ளோ ஃபீல் பண்றோம், இவ்ளோ செய்றோம், நம்மள்ட்ட எந்த மாற்றமுமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி அதுக்கு தனியா உட்காந்து நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவே நம்மளோட லைஃப்ப நம்ம வாழ விடாம பண்ணிரும். நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் நம்மளுக்கு பிடிக்காம போயிரும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னா, நம்மளோட தாழ்வு மனப்பான்மைய நம்ம வந்து போக்கிக்கணும். நம்மள பார்த்து நம்மள சார்ந்தவங்களும் தாழ்வு மனப்பான்மைய வந்து நீக்குவாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்தா உண்மையிலே லைஃப் நல்லா இருக்காது. உங்கள சுத்தி தான் உங்களோட லைஃப் இருக்குது. உங்களோட பிளஸ் இருக்குது. நீங்களே அத மைனஸ் ஆக்கிக்க வேணாம். ஏதோ தோணுச்சு இந்த வீடியோ மூலமா அத வந்து சொன்னேன். இதுல ஏதாவது நிறை குறை இருந்தா அத கமெண்ட்ல சொல்லுங்க. கருவேப்பிலை பொடிய ரெடி பண்ணிட்டு, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண அந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்துச்சு. அத வந்து ஓப்பன் பண்ணிட்டு, அதுல இருக்க அந்த கவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத வச்சு கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டு முடிச்சுட்டு, அப்புறம் நைட் டின்னர் ரெடி பண்ண வந்தாச்சு. நைட் டின்னரா வெஜ் குருமா தான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு ஃபர்ஸ்ட்டு வந்து எது எது வந்து சாப் பண்ணணுமோ, அது ஃபுல்லா வந்து சாப் பண்ணிட்டேன். ஆனியன், கேப்சிகம், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணின்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அரைக்க வேண்டியதையும் வந்து மசால் வந்து அரைக்க ரெடி பண்ணிட்டேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, முந்திரி பருப்பு, கொஞ்சமா பொரிக்கடலை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இவ்வளோதான் அரைக்க வேண்டியது. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகுளுந்தம் பருப்பு, சோம்பு போட்டு பொரிய விட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டு, நம்ம பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச கேப்சிகம், நான் 3 கலர் கேப்சிகமும் போட்டிருக்கிறேன். க்ரீன், எல்லோ, ரெட் 3யும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேப்சிகம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட குக்கிங்கில் வந்து சேர்த்துக்க பழகிக்கங்க. கேப்சிகம் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் நம்மளுக்கு வேறு காய் மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. ஸோ 3 கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கி விட்டு கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச காய்கறிகளையும் அதோடு சேர்த்துக்கிறேன். நான் 4 காய்கறிகள் தான் சேர்த்துருக்கிறேன். இதோட காலிஃப்ளவர் இன்னும் என்ன காய்கறிகள் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிகள் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சு 4 or 5 சவுண்டு விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான வெஜ் குருமா. இது ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டானதுனால குருமா வச்சு விட்டதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டவ்வில் வந்து சப்பாத்தியும் போட ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு மொத்தமாக ஒரே தான் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இவ்வளோ தான் மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் நைட்டு வரைக்கும் என்னோடய ஒர்க்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து நாமளே என்கேஜாக வச்சுக்கிட்டாலே நிறைய விஷயங்களை வந்து யோசிக்க தோணாது. ஏதாவது பிடிச்ச விஷயங்களை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.